Dear children, our previous videos the basic concepts in chemistry அப்படிங்கிற first unitல introduction பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் இந்த லாஸ்ட் வீடியோ தேர்ட் வீடியோவில் முக்கியமாக ஒரு ரெண்டு வேர்டு நம்ம கேள்விப்பட்டோம். என்ன பார்த்தோம்னா ஒன் இஸ் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம், another is compound அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்விப்பட்டோம். நம்ம இது நம்ம குவைட் ஆஃபன் நம்ம கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான். நமக்கு நல்லா தெரியும், இந்த யூனிவர்ஸில் இருக்க எனிதிங் இஸ் கால்ட் எ மேட்டர். அந்த மேட்டர் மேட் அப் ஆஃப் ஐதர் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் அப்படின்னு பல முறை நம்ம பேசுகிறோம். இந்த எலிமெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது how many elements are there நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். naturally existing elements வந்து 92 elements. 92 elements இந்த periodic table நீங்க நிறைய முறை பார்த்திருக்கலாம். இந்த 92 elements தான் either in the individual state அதுக்கு பேர் element or two or more elements combined இருந்தா அதுக்கு பேர் compounds. so the universeல இருக்க matter எல்லாமே either element or compound. இது நல்ல மனசுல வச்சுக்கணும். the elements 92 sir more than 100 இருக்கு, அதெல்லாம் synthetic, நம்ம வந்து அதை நார்மலாக பயன்படுத்த முடியாது. ஸோ காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டோம்னா இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த பாயிண்ட் வந்து மனசில் தெளிவாக இருக்கும். மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஐதர் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஓகே, இந்த எலிமெண்ட்டுக்கு உள்ள போகலாம். ஸோ எலிமெண்ட் தான் காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறதுனால ஸோ லெட் அஸ் கான்சென்ட்ரேட் ஆன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட் லைக் கார்பன் இருக்கிறோம். ஒரு கார்பன் பிளாக்காக இருக்கக்கூடிய இந்த பெரிய பீஸ் எடுத்துருக்கிறோம். இதுல என்ன இருக்கு, இதுக்குள்ள போறோம், நம்ம எலிமெண்ட்டுக்குள்ள போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், எலிமெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் a tiny smallest invisible particle. அந்த பார்ட்டிகல் பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம ஆட்டம். இந்த டேர்ம் தெளிவா இருக்கும். ஆட்டம் வந்து இன்விசிபிள், கண்ணுல பார்க்க முடியாது, வெரி ஸ்மால். so every element is made up of its own atom. இப்போ இந்த கார்பன்ல இருக்க நல்ல தெரியும் உங்களுக்கு, ஒரு எக்கச்சக்கமான ஆட்டம் இருக்கு. millions and millions and millions of atoms are here. so if you pick one carbon atom and another carbon atom, they look identical, they are similar, they are same, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். particularly எதை நம்ம பார்க்கலாம், மாஸ். ஒரு கார்பன் ஆட்டத்தினுடைய மாஸ், அதுல இருந்து எந்த கார்பன் ஆட்டம் எடுத்தாலும் சரி மாஸ் will be same. இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இது போல ஒவ்வொரு 92 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 92 எலிமெண்ட்ஸ்லயும் என்ன இருக்குது, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அதுல இருக்கிறதுக்கு பேர் ஆட்டம் தான். என்ன சார் டிஃபரன்ஸ், கார்பன்ல இருக்கிறதுக்கு பேர் கார்பன் ஆட்டம், ஹீலியம்ல இருக்கிறதுக்கு பேர் ஹீலியம் ஆட்டம், சோடியம்ல இருக்கிறதுக்கு பேர் சோடியம் ஆட்டம், கோல்டுல இருக்கிறதுக்கு பேர் கோல்டு ஆட்டம். ஆனா ஆட்டம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, they can be differentiated externally by their mass. the mass தான் டிஃபர் ஆகும். இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஆட்டம் எதுன்னா ஹைட்ரஜன். அது போல கோல்டு ரொம்ப ஹெவி, மெர்க்குரி ஹெவியஸ்ட், இது போல சொல்லிட்டே போலாம். ஸோ அந்த மாஸ் ஆஃப் ஆட்டம் அதுதான் அந்த ஆட்டத்தினுடைய இம்பார்ட்டன்ட் நேச்சர். இப்போ இந்த ஆட்டம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். மாலிக்யூல் ஒன்று கேள்விப்பட்டோமே, என்ன சார் அது, காம்பவுண்ட்ல என்ன சொன்னோம் நம்ம, 2 or more elements combined. 2 or more elements combine ஆச்சுன்னா என்ன, 2 or more atoms combine. அந்த ஆட்டம் கம்பைன் ஆனதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம, ஐ ஹோப் யூ ரிமெம்பர், அதுக்கு பேர் தான் மாலிக்யூல். so definitely molecule will be larger than atom, heavier than atom, no doubt. so இதுதான் இந்த 4 term தான் நமக்கு very important. நமக்கு நல்ல கிளியரா மனசுல இருக்கு. matter consists of either element or compound. element உள்ள இருக்க smallest particle, elements are made up of an atom. atom of every element differ in their mass. 2 or more atoms and the molecule. molecules are the units present in the compounds. இத மறக்காம வச்சுக்கோங்க. பட் நம்ம இதுல இருந்து போலாம் atom. இப்போ நம்ம இந்த லெசன்ல பேசிக் கான்செப்ட் அப்படின் போது எதை இங்க நம்ம வரப்போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம இந்த எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மேட்டர் இதெல்லாம் என்ன,
நம்ம ஹியூமனுடைய நேச்சர் என்னன்னா நமக்கு என்ன யூஸ் ஆகும், நமக்கு அதனால் என்ன வாட் இஸ் த யூஸ் அப்படிங்கிறத கடைசி அல்டிமேட்டாக அதில் தான் வந்து முடியும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இந்த யூசேஜ் அப்படின்னு வரும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாதான் அதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும் வாட்டர்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, இட் quenches the thirst. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தாகத்தை தீர்க்கும், அதுக்கு பயன்படுத்துகிறோம். கோல்டு எதுக்கு, சாப்பிட்றதுக்கா இல்லையே, இன்வெஸ்ட்மெண்ட். ஏன், அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அன்அஃபெக்டட் பை ஏர், அன்அஃபெக்டட் பை வாட்டர், அன்அஃபெக்டட் பை ஆசிட்ஸ், ஸ்டேபிள், அதுக்கு பயன்படுத்துகிறோம். மெர்க்குரி எங்கே பயன்படுத்துகிறோம், டிஃப்ரெண்ட் யூசேஜ் இருக்குது. தெர்மோமீட்டரில் ஏன் லிக்விட் என்னாச்சு, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அருமையாக இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கொஞ்சம் குறைஞ்சாலும் ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணது போல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி வர முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா we need many parameters. அந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்ன, அதில் பேசிக்காக நமக்கு என்னங்கிறது தான் இந்த லெசனில் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன சார் பேராமீட்டர் அப்படின்னு கேட்டோம்னா என்ன கான்செப்ட் சார், உங்களுக்கு தெரிஞ்சதே தான். என்னெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த டேர்ம்லாம் தெரியுமானே, அட்டாமிக் மாஸ் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கீங்க, மாலிகுலர் மாஸ் அடிக்கடி வரக்கூடிய. அடுத்தது போனோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, கெமிஸ்ட்ரியில் திரும்ப வந்துட்டே இருக்கும், கிளியராக இதை புரிஞ்சுக்கணும். மோல் கான்செப்ட், அதோட ரிலேட் ஆனது அவகேட்ரோ நம்பர், இதோட ரிலேட் ஆனது மோலார் மாஸ். சார் மாலிகுலர் மாஸ் மோலார் மாஸ் ரெண்டும் பார்த்தோம்னா என்ன டிஃபரன்ஸ் இதை புரிஞ்சுக்க போகிறோம். மோலார் வால்யூம், ஈக்குவலன்ட் மாஸ், இது வந்து எல்லா லெசன்லையும் இந்த டேர்ம்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த டேர்ம்ஸை பற்றி கிளியர் ஐடியா இருந்தால் தான் நம்ம கால்குலேஷன்ஸ் ப்ராப்பராக பண்ண முடியும். மற்ற பேசிக்காக எல்லா ப்ராப்பர்ட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன 7 டேர்ம்ஸ் என்னென்ன, அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், மோல் கான்செப்ட், அவகேட்ரோ நம்பர், மோலார் மாஸ், மோலார் வால்யூம், ஈக்குவலன்ட் மாஸ், இதை ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ முதல்ல நம்ம திரும்பவும் சொல்கிறேன், இந்த 4 டேர்மை வந்து கிளியராக நம்ம மனசில் வச்சுக்கணும். எலிமெண்ட்ஸ் made up of atoms, compounds made up of a molecule, 2 or more atoms இருந்தால் molecule தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதனுடைய மாஸ் பற்றி உள்ள போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம லெசனில் என்ன வரப்போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அட்டாமிக் மாஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சிம்பிளி டாக்கிங், அட்டாமிக் மாஸ்னா என்ன, எங்கிட்ட இந்த சாக் இருக்கு, இதனுடைய மாஸ் என்ன, அதுதான் மாஸ் ஆஃப் த சாக். சின்னதாக இருக்குது, இதனுடைய மாஸ் என்ன, மாஸ் ஆஃப் திஸ் பீஸ். ஸோ அது போல் அட்டாமிக் மாஸ்னா என்ன மீன் பண்ணுறோம் நம்ம, மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். சரி, எங்கிட்ட கார்பன் பேசணும் இல்லையா, கார்பனுடைய ஒரு ஆட்டம் எடுத்து, again I repeat, ஒரே ஒரு ஆட்டம் எடுத்து, if we could find out the mass, it is called the atomic mass of carbon. அது போல கோல்டு, அது போல சில்வர், எனி எலிமெண்ட் அதனுடைய இண்டிவிஜுவல் ஆட்டம் எடுக்கணும். மீண்டும் சொல்றேன், இண்டிவிஜுவல் ஆட்டம் அதனுடைய மாஸ், அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும், நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி, தே ஆர் சோ ஸ்மால், இன்விசிபிள். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு ஆட்டத்தினுடைய டயாமீட்டர், வந்து 10⁻⁻10 மீட்டர். இந்த -10 அப்படின்னா புரியும் உங்களுக்கு, ஒரு 0 வச்சு 9 0 போட்டு அப்புறம் வரும், இமேஜினே பண்ண முடியாத, சோ ஸ்மால். அதே போல ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டத்தினுடைய மாஸ் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்கலாம் முடியாது. எவ்வளோன்னா 10⁻⁻27 கிலோகிராம், மைனஸ் புரிஞ்சுக்கணும், வெரி 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 ஸ்மால். இப்போ இந்த சார்ட்னுடைய மாஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெயிங் மிஷின், இதில் பாதி அக்யூரேட் இருக்க வெயிங் மிஷின், எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு நார்மல் வெயிங் மிஷின் பெருசாக இருக்குது சார், பெரிய வெயிங் மிஷின் இருக்குது. லாரியெல்லாம் இடம் போகிறதுக்கு டன்னா 100 டன் 200 டன் பெரிய வெயிங் பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது. ஸோ பெருசாக போக 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 ஈஸி, ரொம்ப சின்னதாக போக 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 கண்ணுக்கே தெரியலையே. ஆட்டம் வந்து இன்விசிபிள்.
அதனுடைய மாஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு we do not have any device. அப்போ எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? அட்டாமிக் மாஸ்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கறது தான் இதில் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவு. how to find out the mass இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின் போது அதான் ஹியூமன் நேச்சர் என்ன பண்ணுறோன்னா we go for relative atomic mass. relative அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியாக முடியலையா கம்பேர் பண்ணுறோம். relative atomic mass. இப்போ சே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். see I have ஒரு குட்டி சர்க்கிள் இங்கே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சர்க்கிள் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு போடுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசு போடுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசு போடுறேன். ஸோ இது போல இந்த சார் சின்ன குழந்தைங்க மாதிரி போடுறீங்களே நினைக்க வேண்டாம். இது பார்த்தோம்னா இதனுடைய சைஸ் எவ்வளவு சொல்ல முடியும். ஸ்கேல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை. பட் நான் என்ன பண்ணலாம்னா எல்லாருடைய சைஸும் நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? இருக்கிறதுல எது இதில் ஸ்மாலஸ்ட் அப்படின்னா திஸ் ஒன். இதோட கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி சொல்லாமே இது எவ்வளோனா வேண்டாம். சே இதை வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய சைஸ் வந்து 1. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை 1. இதோட கம்பேர் பண்ண இது எவ்வளோ? இதை போல திஸ் இஸ் சே அபவுட் 3 டைம்ஸ். இது 3 டைம்ஸ் இருக்கு. இதை போல இது 5 டைம்ஸ் இருக்கு. இதை போல இது 10 டைம்ஸ் இருக்கு. இதை போல இது 25 டைம்ஸ் இருக்குது. இதை போல இது 50 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்போ நான் என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா இதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் நல்லா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறோம்? இது போல இது 3 டைம்ஸ், இது போல இது 5 டைம்ஸ், இது போல இது 10 டைம்ஸ், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது 3, 5, 10, 25, 50 இதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். இதுதான் ரிலேட்டிவ். அது போல சரி எங்கிட்ட வந்து இது குட்டியாக ஒரு சாக் பீஸ் இருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதே இன்னும் இவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ பெருசு இருக்கு. ஐ ஹாவ் 4 பீசஸ். இப்போ நான் இதனுடைய மாஸ் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த வெயிங் மிஷின் இல்லை. என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணலாம்? இந்த குட்டியாக இருக்கிறத எடுத்துட்டு 1 அப்படின்னு வச்சுட்டு இந்த அடுத்து இருக்கிறத நான் என்ன சொல்லலாம்? இது போல இது எத்தனை? ஒரு 3 டைம்ஸ் இருக்குது. இதை போல இது எத்தனை இருக்கு? ஒரு 10 டைம்ஸ் இருக்குது. இதை போல இந்த பெருசா இருக்கிறது எவ்வளோ? 20 டைம்ஸ் இருக்குது. அப்படி இதை பேஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். பிகாஸ் இதுக்கும் தெரியாது, எதுக்குமே தெரியாது. ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம். ஸோ அது போல கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதில்ல. ப்ரீவியஸ் இதில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இருக்கிறதுலேயே லைட்டஸ்ட், இருக்கிறதுலேயே சின்னது, இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் இந்த பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலேயே லைட்டஸ்ட் எலிமெண்ட் எது பார்த்தா நல்லா தெரியும் நமக்கு. இருக்கிறதுலேயே லைட்டஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுலே லைட்டஸ்ட். அதை ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டாங்க. அதை ஸ்டாண்டர்டாக எடுக்கும் பொழுது சரி இப்படி ஒரு இமேஜின் பண்ணுங்களேன். இது போல என்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்கு. சும்மா இதை ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன்? ஹைட்ரஜன் கேஸை ஃபில்அப் பண்ணிட்டேன். கேஸ் போது நமக்கு டெம்பரேச்சர் ப்ரெஷர் வெரி இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் ப்ரெஷர் எவ்வளோ பார்த்துட்டேன். இதை கொண்டு போய் ஒரு வேயிங் மிஷினில் வச்சு நான் வே பண்ணேன். சே அந்த கழிச்சது எல்லாம் போக இங்கே இருக்க ஹைட்ரஜனுடைய மாஸ் ஒரு 10 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். இமேஜினேஷன் ஆச்சுங்களா? இப்போ எனக்கு இது ஹைட்ரஜன், இதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறேன். எங்கிட்ட ஆக்சிஜன் கொடுத்து இதனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன ஐடியா பண்ணுறேன்? I take the same container, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு I fill oxygen. ஆக்சிஜனை ஃபில் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் ப்ரெஷர் எப்படி இருக்கணும்? சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ அதே வால்யூம், சேம் டெம்பரேச்சர், சேம் ப்ரெஷர். இதை எடுத்துட்டு போய் இதை வே பண்றாங்க. இருக்கிறதுல லைட்டஸ்ட் எது? ஹைட்ரஜன். எல்லாமே இதை விட ஹெவியர். இப்போ ஆக்சிஜனை சேம் வால்யூம் எடுத்து அதே டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல பார்க்கும்போது சே இட் இஸ் அபவுட் 160 கிராம் அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் இப்போ கம்பேர் பண்றேன். என்ன? ஆக்சிஜனுடைய மாஸ் 160, சேம் வால்யூம் இருக்க ஹைட்ரஜனுடைய மாஸ் 10. ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுலே லைட்டஸ்ட். இதை போல இது how many times அப்படின் போது இது 16 டைம்ஸ். அப்ப என்ன வச்சுக்கிறோம்? ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1 ஃபிக்ஸ்ட். இமேஜினேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும்.
இது எவ்வளோ 16 times heavier. நைட்ரஜன் கேஸ் பார்த்தோம் 14 times heavier. இது போல ஃப்ளூரின் பார்த்தேன் 17 times heavier. குளோரின் பார்த்தேன் 35 times heavier. ஸோ ஹைட்ரஜனுடைய 1 வச்சிட்டோம்னா இதோட கம்பேர் பண்ணி 16, 14, 17, 35 இது போல பண்ணலாம் அப்படின்னு முதல்ல அஸ்யூம் பண்ணலாம். இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு. ரிலேட்டிவ்னா again I tell you நான் சொன்ன மாதிரி இதனுடைய சைஸ் தெரியாது, பட் இதை ஃபிக்ஸ்டா ஸ்டாண்டர்டா 1 வச்சுட்டு how many times larger அதோட கம்பேர் பண்ணி இதை 1 ஃபிக்ஸ் பண்ணதுனால இது 3, 5, 10 அது போல ஹைட்ரஜன் 1 ஃபிக்ஸ் பண்ணதுனால மற்றதெல்லாம் அது போல how many times heavier அப்படின்னு போனாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா அதெல்லாம் டீப்பாக போல இதெல்லாம் புக்கில் எதுவும் சொல்லலை நமக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்டுக்கு பதில் ஆக்சிஜன் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணாங்க. சம் ரீசன்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஹைட்ரஜனை ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணாங்க. அதுலேயும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இப்போ ஆஃப் லேட் நோவடேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா IUPAC நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன IUPAC? International Union of Pure and Applied Chemistry. So let me repeat, International Union of Pure and Applied Chemistry. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். கெமிஸ்ட்ரிக்கு இதுதான் அத்தாரிட்டி. எந்த ஒரு இன்வென்ஷன், எந்த ஒரு டிஸ்கவரி, எந்த ஒரு மாடிஃபிகேஷன், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், எனிதிங் ஃபைனலாக டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எதுன்னா IUPAC தான். இவங்க சொல்கிறது தான் இன்டர்நேஷனல் லெவலில் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கெசட் மாதிரி. ஸோ இந்த IUPAC தான் எல்லாம் டெவலப் பண்ணி கடைசியாக ஃபைனலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம முதல்ல என்ன யூஸ் பண்ணோம், ஹைட்ரஜன். அப்புறம் என்ன யூஸ் பண்ணோம், ஆக்சிஜன். ஒரு முக்கியமான ரீசன், அது நமக்கு வேண்டாம், நம்ம கிளாஸில் வரும்போது பார்க்கலாம். இப்போ என்ன யூஸ் பண்ணுறோன்னா கார்பன். கார்பனில் we have many isotopes. Hope you remember isotopes. நம்ம தேவைப்படும் போது அது உள்ள போகலாம். கார்பனில் மேக்ஸிமம் இருக்க ஐசோடோப் வந்து அட்டாமிக் நம்பர், ஐ மீன் மாஸ் நம்பர் 12 இருக்க கார்பன் தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட். ஸோ முதல்ல ஹைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், இதெல்லாம் ஃபர்கெட் இட். நோடேஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், கார்பன் 12ங்கிற ஐசோடோப். கார்பன் 12 இஸ் த ஸ்டாண்டர்ட். இந்த 12க்கு மீனிங் உங்களுக்கே தெரியும். கார்பன் ஆட்டம் எடுத்தோம்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ள ஆட்டம் இவ்வளோ பெருசுன்னு நினச்சக்கூடாது, இமேஜினேஷன். இதுக்குள்ள 6 புரோட்டான் 6 நியூட்ரான் இருக்கு. இதனுடைய டோட்டல் தான் மாஸ் நம்பர். உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தேவைப்படும் போது நம்ம ரொம்ப எலாபரேட்டாக பார்க்கலாம், இப்போ பார்த்துக்கலாம். இதுதான் மாஸ் நம்பர். ஸோ இந்த கார்பன் 12 அப்படிங்கிற மாஸ் நம்பர் 12 இருக்க கார்பன் தான் ஸ்டாண்டர்ட். இதை வச்சுட்டு நம்ம இந்த விஷயங்களை மட்டும் பாருங்க, இதெல்லாம் வந்து பேசிக்காக புரிச்சுக்க போகிறோம். இதை வச்சுட்டு எப்படி போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கார்பன் 12 அதனுடைய மாஸ் நம்பர் இஸ் 12 ஆச்சுங்களா. இதுல 1/12 பார்ட் சொல்ல போனா நல்லா பாருங்க, ஹைட்ரஜன் வந்து 1, இது எவ்வளோ 12, 1/12னா ஹைட்ரஜன் தான். அதே தான், பட் இப்படி வந்து அதுக்கு ரீசன்லாம் வேண்டாம். நம்ம 1/12 பார்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம், 1/12 பார்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லைங்களா. again I repeat, கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் நம்பர் 12, அதுல 1/12 பார்ட். அந்த 1/12 பார்ட் இருக்குதே, அந்த 1/12 part of mass of carbon 12. Again repeat, 1/12 part of mass of C12 isotope இருக்குதே, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா 1 atomic mass unit. 1/12 part of carbon 12 isotope, அதனுடைய mass of 1/12 part of C12, அதுக்கு பேர் 1 AMU atomic mass unit. sometimes the unified atomic mass னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதனுடைய இந்த கார்பன் 12 இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஆக்சுவல் மாஸை கண்டுபிடிச்சு, ஆக்சுவல் மாஸை கண்டுபிடிச்சு அதனுடைய 1/12 பார்ட் எவ்வளவு, இதெல்லாம் கால்குலேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். 1.6605 வரும் into 10⁻⁻27 கிலோகிராம். இதுதான் ஆக்சுவலா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்றது சிரமமா இருந்தால் 1 AMU சொல்லி. ஸோ ஐ again repeat you, நம்ம அடுத்த வீடியோவில் இதில் இருந்தால் பார்க்க போகிறோம். இது மட்டும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். கார்பன் 12 isotope is taken as a standard to find out the atomic mass according to IUPAC. The carbon 12 உடைய mass number is 12.
அதனுடைய 1/12 part of the mass, 1/12 part of the mass of C12 is called 1 atomic mass unit or unified atomic mass. இது எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா 1.6605 into 10 power minus 27 gram, 27 kilo, 10 power minus 27 kilogram. இதை வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டியது இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். இதுதான் நம்ம அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் இந்த அட்டாமிக் மாஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்கணும். அட்டாமிக் மாஸ்னால் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், கண்டுபிடிக்கலை, எப்படி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வரப்போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்டாமிக் மாஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத படிக்கலாம். தேங்க்யூ.